இந்தியன் ஆர்மியோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் எதுன்னு தெரியுமா? ஃபைட்டர் ஜெட்? நோ. இது என்ன வெப்பன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ டியர்ஸ், திஸ் இஸ் மிஸ் அனி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் இந்தியன் ஆர்மி. எஸ், பிரம்மோஸ் மிசைல். பிரம்மோஸ் மிசைல்னு சொல்லப்படுற இந்த மிசைல் ஒரு சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல். அதாவது நம்ம கேட்கக்கூடிய சவுண்டோட ஸ்பீடை விட ஹை ஸ்பீட்ல போகக்கூடியது. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம சொடக்கு போற டைம்ல எனிமீஸை தாக்கி அழிக்கக்கூடியது. இதோட ஸ்பீட் மெக் 3. நம்ம கேட்குற சவுண்டோட ஸ்பீடை விட 3 மடங்கு அதிக ஸ்பீட்ல உள்ளது. மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பனா இருக்கக்கூடிய இந்த மிசைலை இந்தியா அண்ட் ரஷ்யா சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக பிரம்மோஸ்னு பேர் வச்சிருக்காங்க? இந்த மிசைல் இந்தியா அண்ட் ரஷ்யா சேர்ந்து உருவாக்குன காரணத்தினால இந்த மிசைலுக்கு வைக்கக்கூடிய பேரும் 2 நாட்டோட பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. அப்போ இந்தியா சைட்ல உள்ளவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கிறது பிரம்மபுத்திரா ரிவர். இந்த ரிவர் ஆசியனோட லாங் டெப்த் அண்ட் ஹை ஸ்பீட் உள்ள ரிவர். மழை காலங்கள்ல இந்த ரிவர் எக்ஸ்ட்ரீம் லெவல பெருக்கம் ஏற்படுத்துமா? இதே போல ரஷ்யால ஃபேமஸா இருக்கக்கூடிய ரிவர் மோஸ்குவா. 2 நாட்டிலையும் ஃபேமஸா இருக்கக்கூடிய ரிவர்ஸோட நேம் ஆட் பண்ணி பிரம்மபுத்திரா பிளஸ் மோஸ்குவா பிரம்மோஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவிலும் சரி ரஷ்யாவிலும் சரி நிறைய பாப்புலரான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக ரிவரோட நேமை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த ரிவர் எப்படி ஹை ஸ்பீட்ல ஓடுதோ அதே மாதிரி இந்த மிசைலும் ஹை ஸ்பீட்ல போற பவர் இருக்கிற காரணத்தினால இந்த பேரை சூஸ் பண்ணியிருக்கோன்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மிசைல இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த மிசைல எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, இந்தியா பார்டருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா இந்தியன் ஆர்மி இதை யூஸ் பண்ணுவாங்க. கடல் பகுதியில ஏதாவது தாக்குதல் நடந்துச்சுன்னா இந்தியன் நேவி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஜெட் மூலியமா தாக்குனாங்கன்னா இந்தியன் ஏர்போர்ட் ஃபைட்டர் ஜெட் இதை யூஸ் பண்ணுவாங்க. நிலத்துல தாக்குனாலும் சரி, கடல்ல தாக்குனாலும் சரி, ஏன் ஆகாயத்துல இருந்து தாக்குனாலும் சரி, இந்த மிசைல் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, சோலி முடிஞ்சு. இந்தியன் ஆர்மி இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பிரம்மோஸ் மிசைல் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. பாகிஸ்தான் அண்ட் சைனா பார்டருக்கு இடையில இந்த மிசைல் வைக்கப்பட்டிருக்கு. எனிமீஸ் இந்தியாவை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலே பிரம்மோஸ் will totally crush them. மற்ற நாட்டுல இருக்க எல்லா மிசைல்ஸை விட பிரம்மோஸ் ஹை ஸ்பீட்ல இருக்கு. அமெரிக்காவில் டாப்ல இருக்கக்கூடிய மிசைல் டொமஹாக்கோட ஸ்பீட் மெக் 0.8. சீனாவில் டாப்ல இருக்கக்கூடிய மிசைல் TF-21ஓட ஸ்பீட் 2.5. பட் பிரம்மோஸோட ஸ்பீட் மெக் 3. இந்த மிசைலுக்கு 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டையும் அக்யூரேட்டா தாக்கி கிரஷ் பண்றதுக்கான பவர் இருக்கு. இதுல டிஃபென்ஸ் சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவில ஏதாவது தாக்குதல் நடக்குதுன்னா ஆப்போனன்ட்ல இருக்கக்கூடியவங்க இந்தியாவில ஏதாவது மிசைல் இருக்கான்னு ட்ராக் பண்ணுவாங்க. பிரம்மோஸ் மிசைல்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கனால இந்தியாவில எந்த விதமான மிசைலும் இல்ல அப்படின்ற மாதிரி காமிக்கும். அதாவது இன்டர்செப்டர் பண்ணிடும். பிரம்மோஸ் மிசைல் இந்தியாவிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பனா இருக்கு. இந்த மிசைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.